இந்த குழந்தைக்கு இன்றைக்கி 2 வயசு ஆயிடுச்சு. இப்போ தான் இவனை வீட்டுக்கு கொண்டு வந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 2 வருஷம் அப்படிங்கிறதுக்குள்ளே ஓடிடுச்சு. பகல் நேரத்தில் காவல் காக்குறான். வேறு ஏதாவது நாய் நம்ம வீதிக்குள்ளே வந்துருச்சுன்னா அவனை மிரட்டுன்னு மிரட்டி ஓட விடுறான். வேறு யாரையும் தொடக்கூட விட மாட்டான். அப்படி இருக்கும்போது இப்படி குழந்தையாக இருக்கிறான். இது வந்து டெய்லி நைட்டு தாலாட்டு பாடுற மாதிரி குழந்த மாதிரி இப்படி கையை கண்ணை வச்சு மூடிக்குவான். கையை கண்ணை வச்சு மூடிக்கிட்டு இங்கே கண்டுபிடி அப்படின்னு பண்ணக்கூடிய அந்த ஒரு இது எனக்கு என்றைக்குமே ஒரு குழந்தை தான். குழந்தை பையன் சிட்டி வந்து மணிநாயோடைய மறு அவதாரமாக தான் நான் இவனை இன்றைக்கி வரைக்கும் பார்க்குறேன். அதனால தான் இவனுக்கு இவ்வளோ மரியாதை. இவனை சொன்ன பேச்செல்லாம் கேட்குறான், கமெண்ட்டுக்கெல்லாம் உபயோக பண்ணுறான், ஒரு நல்ல ஆக்ரோஷமாக ரோசமாக இருக்கிறாங்கிறதுக்காக இந்த மரியாதை இல்லை. இது எதுவும் அவன் பண்ணலைன்னாலும் நான் இவனை மதிப்பேன். ஏன்னா இவன் சிட்டி கிடையாது, என்னோடய மணி. இப்போ இவன் மட்டும் கிடையாது, இங்கே பாருங்க, நான் இவனை தட்டி கொடுக்கும்போது ஒரு பொறாமையோ ஒரு சோகமோ இல்லாமல் அப்படி சைடில் வந்து கம்முன்னு இருப்பா. யோகி நல்ல பிள்ளை. இவளை இப்படி நீவனா இவனுக்கு பொறாமை வரும். ஆனால் இவனை நான் கொஞ்சும்போது இவளுக்கு துளி கூட பொறாமை வராது. சிவனேன்னு இருப்பான். இவங்க 2 பேரும் தான் நமக்கு. டெய்லி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் இப்படி அவங்க கூட விளையாடிட்டு பேசிட்டு அப்படி குழந்தையாட்டா அப்படி மடியில் வச்சுட்டு, ஃபஸ்ட்லாம் என்னை இப்படி தொடரக்கே விட மாட்டான். இவன் என்னை இப்படி எங்கூட இவன் இப்படி விளையாடுறதுக்கு 2 வருஷம் ஆயிருக்குது. ரொம்ப ரோசமாக இருப்பான். இங்கெல்லாம் இப்படி தொடறதுக்கு விட மாட்டான். தலையை தொட்டால் இதான் பாருங்க, தலையை தொட்டால் கடிக்க வருவான். இப்போ தான் வந்து ஓரளவுக்கு அளவு பண்ணுறான். சும்மாவே கடிப்பான். குழந்த பையன் அவன் சிட்டி, எங்கள் வீட்டு காவல் தெய்வம். இந்த மாதிரியே இவங்களை இப்படி மெத்தா போட்டு ஃபேன் போட்டு எத்தனை நாளைக்கு என்னால் பார்த்துக்க முடியுங்கிறது அது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிற வரைக்கும், நான் இருக்கிற வரைக்கும் இவங்களை நல்லபடியாக பார்த்துக்குவேன். அதுதான் இந்த பிறவியில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு புண்ணியமாக நான் நினைக்கிறேன். டேய் வலிக்குதுடா சிட்டி, வலிக்குதே. நோ, கை வலிக்குதுங்கிறனால கம்முனு. சரி. நான் இன்னொன்று சொல்கிறேன். நான் இவங்களை வளர்த்துறனால நான் கெத்துன்னு கிடையாது. என்னால் இவங்க கெத்து கிடையாது. இவங்கனால தான் நான் கெத்து. இவங்க என் கூட இருக்கிறனால தான் நான் கெத்து. அதுதான் உண்மை. இப்பேற்பட்ட ஒரு காவல் என் கூட இருக்கிறனால தான் நான் கெத்து. இவங்கள நான் கெத்தாக வளர்க்கல. இவங்க என் கூட இருக்கிறனால நான் கெத்தாக இருக்கேன். அதுதான் உண்மை. அவ்வளோதான். இவனுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு, அதான் கடிக்கிறான்.
படுத்துக்கு படுத்து படுத்துக்கடி. குட் கேர்ள். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் யோகி, ரிலாக்ஸ். குட் கேர்ள் குட் கேர்ள். அதே மாதிரி அவன் எப்படி ரோசக்காரனோ அந்த அளவுக்கு இவன் வந்து ஒரு பாசமான ஒரு புள்ள. ரொம்ப பாசமாக இருப்பான். இவனோட பிறந்தநாளை முன்னிட்டு இவனுக்கு வந்து யூடியூப்லேயும், ஏன்னா என்னுடைய வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் சிட்டிக்கு வந்து டேய் என்னாச்சு என்னடாச்சு இவனுக்கு வாழ்த்து தெரிவித்த எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். இன்னும் இவனுடைய நிறைய சுவாரஸ்யமான வீடியோஸ், சுவாரஸ்யமான தகவல்கள், ட்ரைனிங் வீடியோஸ், இவனோட திறமை எல்லாம் இன்னும் நிறைய நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் இருக்கிற வரைக்கும், இவன் என் கூட இருக்கிற வரைக்கும் நம்ம நாட்டு இனத்துக்காக நாங்கள் ஏதாவது ஒன்று செய்வோம். டெஃபினட்டாக நாங்கள் ஏதாவது ஒன்று செய்வோம். ஸோ இவனுக்கு சிட்டிக்கு போன வருஷத்தை விட இந்த வருஷம் நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருக்கீங்க. வாழ்த்து சொன்ன அனைவருக்கும் ரொம்ப நன்றி. சிட்டி கை கொடுறான். ஸோ மீண்டும் உங்களை இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அசோக், சிட்டி மற்றும் யோகி. யோகி பிள்ளை ஹைஃபை ஹைஃபை. குட் கேர்ள். ஹைஃபை ஹைஃபை டி. இவளுக்கு தூக்கம் வந்துடுச்சு. டைம் ஆச்சுன்னா தூக்கம் வந்துடும். தூங்கணும் மாதிரி தெரியும். படக்குன்னு ஏதாச்சுன்னா சட்டால்னு எந்திரிச்சு போய் பார்ப்பான். இப்போ போய் பார்த்தால இடையில அந்த மாதிரி யாராவது ஓரமாக போகிற மாதிரி இருந்தால் விட்டுருவா. நம்ம வீட்டுக்கு யாராவது வர்றாங்கன்னு விட்டு வாங்கிடுவா. இவ தான் அழகு புள்ள யோகி. குட் கேர்ள் ரீ யோகி. மறுபடியும் என் பையன் சிட்டிக்கு வாழ்த்து கூறிய அனைவருக்கும் ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். நன்றி, வணக்கம்.